இந்த ஆஸ்பிஷியஸான ஈவெண்ட்டை நம்ம தமிழ் தாய் வாழ்த்து மூலியமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஆல் ரைஸ் ஃபார் தமிழ் தாய் வாழ்த்து. So, Amuda Civil Construction on 25 years journey. So, please come to mind. We have a AV for you. So, AV, please. Amuda Civil Construction Private Limited. In மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கணும்னு ஒரு விஷனோட 2001ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வெறும் 2 எம்ப்ளாயியோட தொடங்கியது தான் அமுதா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போல்லாம் சின்ன வீடுகளை கட்டி பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக யாரும் படிப்பை கைவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டவர் நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். 2012ஆம் ஆண்டு 30 மாணவர்களும் 2013ஆம் ஆண்டு 27 மாணவர்களும் என தொடங்கிய இந்த அமைப்பு
வீடு வாங்கினாரு. அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் என்னை சாப்பிடாம அனுப்ப மாட்டார். ஆமாம், பக்ரீத்துக்கு கறி குத்து அனுப்புவார், ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புவார். இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்காரு 25 வருஷமா. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 85 வயசு ஆகுது. இவர் வீட்டுக்கு போயிட்டு இவர் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார். என்னை வழி அனுப்புறதுக்காக நடக்க முடியாமல் கீழே வந்து தடுமாறுன்னு வந்து வழி அனுப்பிட்டு போனார். இந்த மாதிரி நல்லவங்கள தான் நான் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம். அவரை வந்துட்டு ஆனர் பண்ணுறதுல பெருமை அடைகிறோம். இங்கே வந்துருக்கிற சப்ளையர்ஸு, கிளைண்ட்ஸு, எங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் மேலே வாங்கினவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம இங்கே ஆனர் பண்ணுறோம். அது எல்லாமே வந்துட்டு சீஃப் கெஸ்ட் கையில் கொஞ்சம் குயிக்காக கொடுத்துடணும்னு நினைக்கிறோம். அதனால் என்னோடய ஸ்பீச் நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். அது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. நஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தொகுதியில் மக்கள் சேவை செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எப்போ பார்த்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு கேட்டு அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு சோழிநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வருக என வரவேற்கிறேன். விருகம்பாக்கம் தொகுதியின் எம்எல்ஏ திரு ஏவி பிரபாகர் ராஜா அவர்கள் அவசரமாக வெளியூர் செல்ல இருப்பதால் இன்று காலையே என்னை வந்து பார்த்து சென்று விட்டார். அவருக்கும் என்னுடைய நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜோன் 10 சேர்மன் திரு கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், அவரை பற்றி சொல்லணும்னா பம்பரை மாதிரி சுற்றிட்டே இருப்பார். பம்பரை கூட ஸ்லோவாக சுற்ற, அவர் இன்னும் அதிகமாக சுற்றுவார். அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நம்மளால 4 ப்ரோக்ராம் 5 ப்ரோக்ராம் கலந்துறது பெரிய விஷயமா இருக்கும். அவர் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க 20-25 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருப்பார். காலைல தூங்கி எழுந்து வாக்கிங் போகும்போதே ஒரு 2-3 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருப்பார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 20-25 ப்ரோக்ராம் வந்துட்டு மக்கள் சேவையாற்றுறதுல அவருக்கு நிகர் அவரை வேறு யாரும் இல்லை. அண்ணனை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்தது நம்மளுடைய கவுன்சிலர் அண்ணன். அவர் சாமானிய மக்கள் மாதிரியே தான் இருப்பார். கவுன்சிலர் மாதிரி எந்த ஒரு கெத்தும் இருக்காது. ஒவ்வொரு வீட்டுக்குமே என்னென்ன தேவையோ அதெல்லாமே சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற அண்ணனையும் வருக வரவேற்கிறேன். அடுத்தது என்னுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி அவர்களுடைய மகள் திருமதி எஸ்எஸ்ஆர் பாக்யலட்சுமி மேடம், அவருடைய கணவர் திரு டாக்டர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். நமக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கும். அதை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப திண்டாட்டப்படுவோம். ஆனால் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க ஆனந்தம் செல்வகுமார், அவர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 100க்கு மேற்பட்ட குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு வராரு. அது பெரிய விஷயங்க. இது என்னுடைய ப்ரோக்ராமை நான் நினைக்கிறத விட அவருடைய ப்ரோக்ராமை நான் நடத்துறது தான் நான் பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு மிகுந்த உயர்ந்த மனிதர். அவரை வருக என வரவேற்கிறேன். அடுத்தது என்னுடைய குடும்ப நண்பர் திரு எழில் பாண்டியன் அவர்கள். அவர் வந்து 25 வருஷமா எனக்கு பழக்கம். நான் சித்தாலப்பாக்கம் வந்த டே 1லேருந்தே என்னுடைய சிறந்த நண்பர், எங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி அவர், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அவரையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்தது நம்ம
KK நகர் பகுதியின் பகுதி செயலாளர் மாண்புமிகு அண்ணன் திரு கண்ணன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அதேமாரி டாக்டர் பாஸ்கரன் IAS அவர் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர், MGR, கலைஞர், ஜெயலலிதா என்ன எல்லா அமைச்சரவையிலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு IAS ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்காரு. எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள் அவரும் ஒருவர். அவரையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் SSR ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்த இளங்கோவன் சார் அவர்கள், கலைவாணன் சார் அவர்கள், செல்வராஜ் சார் அவர்கள், இப்ராஹிம் சார் அவர்கள், முருகானந்தம் அண்ணாச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கிய விருந்தினர்களையும் வருக என வரவேற்கிறேன். நேரம் கம்மியாக இருந்ததுனால எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து இன்வைட் பண்ண முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் நான் வந்து மனப்பூர்வமாக வருக என வரவேற்கிறேன். இப்போ என்னுடைய கம்பெனி 2001 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இது அடிப்படை என்னன்னு பார்க்கறதுன்னா நான் என் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு என்னுடைய ஃபேமிலி தான் நான் நினைப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பம், ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்தோம். நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி 8 பேர். இதில் வந்துட்டு உண்மை, உழைப்பு, உயர்வுன்ற ஒரு நோக்கத்தோடவே எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டோம், வளர்ந்தோம். இதில் எங்கள் பெரிய அண்ணனை பற்றி குறிப்பாக சொல்லணும். அவர் தான் வந்துட்டு நல்லா படித்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெல் கம்பெனியில் என்ஜினியராக வேலை சேர்ந்தார். அவர் நான் மட்டும் நல்லா படித்தா போதும், அது நம்ம தம்பிங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், தங்கச்சிங்க எல்லாம் நல்லா படிக்கணும்னு சொல்லி எங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே, எங்கள் தெருவு, எங்கள் சொந்தக்கார மத்தியில் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக எங்கள் குடும்பத்தை மாற்றுறதுலையும் எங்கள் எல்லாரையும் உயர்வு அடைய செய்ததுலையும் எங்கள் அண்ணனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. VD சக்திவேல் அவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். ஏன்னா அவரெல்லாம் வந்துட்டு இது மாதிரி எங்களை வளர்த்ததுனால தான் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்தோம். எங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்துட்டு எங்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்த்ததுனால தான், அதே ஒரு சீரிய நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிற தொழில் வந்து நல்லபடியாக செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையில் ஆரம்பித்த கம்பெனி தான் எங்கள் கம்பெனி. 2001 வந்துட்டு ஒரு நண்பருக்காக வந்துட்டு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான். அந்த ஒரு வீடு கட்டணுமே அந்த வீட்டினுடைய குவாலிட்டி பார்த்து 1, 2 ஆயிடுச்சு, 2, 4 ஆயிடுச்சு, 4, 8 ஆயிடுச்சு. அதுமாரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்துட்டு முன்னேறிட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். 2003 நண்பர் எழில் பண்ணின அவர்கிட்ட தான் ஒரு 3/4 கிரவுண்ட் இடம் வாங்கினேன், ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ தான் நான் வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் வாங்கி கட்டி விற்க ஆரம்பித்தேன். 1.25 லட்சம் ரூபாய் 3/4 கிரவுண்டு செந்தமிழ் நகரில் சித்தால பக்கத்தில். அந்த வீடை நான் கட்டி விற்றதை வந்து வாங்கினவர் தான் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற இப்ராஹிம் சார் பாய். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் வெற்றி பயணம். ராசி அவர் ராசி ஒரே ஏறுமுகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கம்பெனிக்கு 10க்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் நடந்துகிட்டே இருக்கும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு 10க்கு மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டே இருக்கும். 2013 SSR ஃபேமிலி எனக்கு அறிமுகமாகறாங்க. மாம்பாக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு ஸ்டேட் ஹைவேல ஒரு 1 ஏக்கர் இடம் என்னை நம்பி கொடுக்குறாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கரில் வந்துட்டு 2 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சுட்டேன். நாங்கள் கட்டி முடித்து அதில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதில் வந்துட்டு வாடகை வர மாதிரியே ஒரு பேங்க்கை கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்து அவங்க வீட்டு பிள்ளையாவே நினச்சிட்டாங்க. மேடம் சொல்லுவாங்க எப்பவுமே, எனக்கு வந்துட்டு 4 பிரதர் கிடையாது, உங்களோட சேர்த்து 5 பிரதர் அப்படின்னுவாங்க. இதே மேடம் வந்துட்டு இப்போ 2023 வந்துட்டு SSR பாக்கியம் இந்த சினிமா தேட்டரை இடிச்சுட்டு இங்கே கட்டுற பாக்கியமே எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்னுடைய சிஸ்டர் நான் சொன்னேன், நீங்கள் என்னை சிஸ்டராக பார்க்குறீங்க, நான் உன்னை என் பிள்ளையாக பார்க்குறேன். நாங்கள் அந்த அளவுக்கு எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வளர்ந்துருக்கு. என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆகுது எங்கள் கம்பெனி. எனக்குனாவோ ஒரு 25 நாள் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா தான் 250 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறோன்றதே தெரியுது எங்களுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. நான் எப்பவுமே குவாலிட்டியில் கான்சியஸாக இருப்பேன். என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன். இதுக்கு என்ன காரணம்னா, நான் CCLன்ற ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது என்னுடைய கிளைண்ட் இன்ஜினியர் சொல்லுவார், குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம்பா. நான் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் தான் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரிட்டன் டெஸ்ட்லாம் எழுதி ஒரு பெரிய கம்பெனியில் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. என்னை போடும்போது ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் தான் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங்காக போகிறேன். அப்போ வந்து என்னுடைய கம்பெனி சைடு இன்ஜினியரை விட நான் வளர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு இன்ஜினியர். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவேன். படித்ததும் அங்கே ப்ராக்டிக்கெலாம் வச்சு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஒரு MQ காங்கிரீட்னா அதுக்கு வந்து எவ்வளோ சிமெண்ட் வேணும், எவ்வளோ மணல் வேணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் பார்த்து அவர் என் மேலே ரொம்ப விருப்பமாயிட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து நல்லா ஆர்வமாக இருக்கிற, குவாலிட்டி மட்டும் நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பில்டிங் கட்டி முடிச்சுட்டு நீ நாளைக்கு உன் ஃப்ரெண்டு கூட யார் கூட இந்த ரோடு பக்கம் போகும்போது நீ அந்த பில்டிங்கை காட்டி சொல்லணும்.
அந்த பில்டிங்கில் ஒவ்வொரு காலத்தையும் கேட்டுப்பாரு, என்னை இளங்கோ நல்லபடியாக செஞ்சிருக்காரு, குவாலிட்டியாக பண்ணியிருக்காருன்னு சொல்லும். அதை மாதிரி வந்துட்டு நம்ம சிறப்பாக வேலை செய்யணும்னு சொன்னார். இதையே தான் நான் வந்துட்டு எங்கிட்ட வேலை செய்கிற எல்லா இன்ஜினியருக்குமே இதே தான் சொல்கிறது. ஏய், ஒழுங்காக பண்ணுங்கடா, குவாலிட்டியாக பண்ணுங்கடா, நம்ம காசு வாங்கிட்டு சர்வீஸ் கொடுக்குறோம், நம்ம சும்மா பண்ணலை, அதனால் கரெக்டாக பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வீடு வாங்க வராங்கன்னா அவங்க அந்த 20% மார்ஜின் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மீதி 80% பேங்க் லோன் வாங்குவாங்க, 30 வருஷம் 40 வருஷம் லோன் போட்டு வாங்குவாங்க. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் ஒரு வீடு வாங்கணுன்றதுக்காக அவங்க நம்மகிட்ட வராங்க. அதை மனசில் வச்சுக்கங்கடா. ஏன்னா சின்ன பசங்க யாருக்கும் விளையாட்டாக இருக்கிறானுங்க, தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்ககிட்ட சொல்லி குவாலிட்டின்னு சொல்லி அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அதுமாரி பண்ணதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கம்பெனி வந்து சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணம் அதை தான் நான் நினைக்கிறேன். இதை தான் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய லோகோலே போட்டிருப்போம், we build trust and also buildings. நாங்கள் வந்து நம்பிக்கையை கட்டுறோம். ஃபஸ்ட்டு எங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கு நம்பிக்கையை வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்க கேட்குற பில்டிங்கை கட்டித்தரோம். இந்த 25 வருஷத்தில் ப்ரௌடு மூமெண்ட்டுன்னு நாங்கள் எதை நினைக்கிறோன்னா, ஒரு வீடு 2 வீடு வாங்கிட்டு அதில் திருப்தி இல்லாமல் போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் கம்பெனியில் ஒரு வீடு வாங்கினவங்க வந்துட்டு 2வது வீடு 3வது வீடு 4வது வீடு அதுமாரி வாங்கின கிளைண்ட்டு 50க்கு மேலே இருக்கிறாங்கன்றத சொல்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அது இல்லாமல் அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த 25 வருஷத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு வீடு கட்டியிருந்தாலும் என்னுடைய டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்ததில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். கோவிட் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நார்த் இந்தியன் லேபர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏய், நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்களா, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 150-200 பேருக்கு வந்துட்டு அந்த 5 மாதம் 6 மாதம் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும், ப்ரொவிஷன்ஸு, ரைஸு, வெஜிடேபிள்ஸு, கோவிட் டைமில் வெளியே போக முடியாத டைமில் கூட நான் வந்து பாஸ் வாங்கிட்டு என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு நான் போய் வாங்கி சைட்டில் அவங்க எல்லாருமே கொடுத்துட்டு வருவேன். அது வந்துட்டு ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனின்றது என் தங்கச்சி பேரில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அமுதா தான் எல்லாமே எனக்கு. எங்கள் தங்கச்சி வந்து 1998 இறந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்துட்டு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சரி, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிட்டு தான் ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். நம்ம சம்பாதிக்கிறதுல, ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்துட்டு காசுனுடைய அருமை தெரியும். ஆனால் நான் வந்துட்டு செலவு பண்ணுறதில்ல, கொடுக்குறதுல வந்து அதை பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்காதனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன். என்னுடைய வந்துட்டு இது ப்ரைவேட் ட்ரஸ்ட், யார்ட்டையுமே நான் வந்து காசு கேட்கறதில்ல. யாருக்காவது ஒருத்தர் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் நம்ம கேட்டால் ஒருத்தர் கொடுப்பாங்க, இல்லைன்னா அது தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை நான் தனியாக பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு ஒரு ரெக்கார்டாக பண்ணணும், கரெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு அமுதா கல்வி அறக்கட்டளைன்னு 2005 ரிஜிஸ்டர் பண்ணி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு லக்கில் கொஞ்சம் அதிகமாக பணம் வரும், அதில் ஒரு பெரும் பகுதி அதில் போட்டுக்குவேன். சரி, சொசைட்டிலேருந்து தானே நமக்கு கிடைச்சிது, திருப்பி நான் அந்த சொசைட்டிக்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதில் நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுறது இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து ஒரு வயசை நம்ம தொடச்சி விட்டாங்க. நேராக நம்மளை கேள்விப்பட்டு நம்ம வீட்டாண்ட வந்து உட்காந்துச்சு ஆஃபீஸாண்ட, ஏன்னா நீ தான் பார்க்கணும்னு சொல்லி அவங்கள ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து அவங்க கடைசி காலம் வரைக்கும் நாங்கள் வந்து காப்பாற்றுறது தான் பெருமையாக நினைக்கிறோம். சித்தாலப்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்து அங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கெல்லாம், சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன்ஸுக்கு, அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 2500 ரூபாய் பணம் கொடுத்து காம்பவுண்ட் வாலெல்லாம் கட்டி கொடுத்து ஒரு 25 லட்ச ரூபாய் செலவில் வந்துட்டு ஒரு உதவி பண்ணோம் சித்தாலப்பாக்கம் ஹைஸ்கூலுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம சூழல் தொகுதி எம்எல்ஏ அண்ணன் அவர்களை வச்சு அந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். அப்போ வந்துட்டு மேடையில் வந்துட்டு நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எம்எல்ஏ அண்ணன் வந்துட்டு வாழ்த்தி பேசிட்டு இருக்காரு எங்களை. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு எனக்கு அனுப்புறாரு, தன் மகனை சான்றோர் என தாய் கேட்டல் அப்படின்னு. அதாவது நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எம்எல்ஏ அண்ணன் எங்களை வாழ்த்தி பேசுகிறாரு, அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு அனுப்புறாரு. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி நினைக்கிறேன். இதுமாரி வாழ்த்தெல்லாம் கிடைக்கும் போது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஊக்கமாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன், அதனுடைய ஃபவுண்டர் செல்வகுமார், அருமை நண்பர் செல்வகுமார். அதாவது நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும். நான் கூட தான் நினைப்பேன், நினைச்சிட்டு அப்படியே விட்டுடுறான். அவர் நினைக்கிறது இல்லாமல் திட்டம் போட்டு செயல்பட்டு அதை சிறப்பாக வழி நடத்தி இன்னைக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னா அது வந்துட்டு அவரை மாதிரி நான் ஆகணுன்றது தான் எனக்கு ரோல் மாடல். நான் வந்துட்டு பில்டிங் கட்டி இளங்கோ வந்துட்டு பில்டர்ன்றதை விட இளங்கோ வந்துட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற பெயர் வாங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை மாதிரி ஆனந்த செல்வகுமார் மாதிரி நானும் வந்துட்டு
பில்டிங் கட்டி பில்டிங்கில் நான் பெரிய ஆளுன்ற பேர் எனக்கு வேணான்ற மாதிரி நினைக்கிறேன். நான் வந்து உதவி செய்கிறதுல வந்துட்டு பெரிய ஆளாக வரணுன்றதான் நான் நினச்சி என்னுடைய செயல்பாடுகள் இருக்குது. எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் இப்போ இந்த 25 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. என்னென்னா நாங்கள் நினச்ச இலக்கை வந்து நான் அடையலாம் தான் நினைக்கிறேன். எவ்வளவோ கனவு இருந்தது, எவ்வளோ பெரிய திட்டங்களெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்துட்டு அடைய முடியல. இந்த 25 வருஷம் நாங்கள் செஞ்சதை அடுத்த 3 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்து சாதிப்போம். இதுக்கப்புறம் எங்கள் கம்பெனி வந்துட்டு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறதையும் பெரிய பெரிய லேஅவுட் போடுறதும் இண்டிவிஜுவல் வில்லாஸ் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ் கட்டுறது இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து செய்வோன்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இது வந்துட்டு நன்றி தெரிவிக்கிற மீட்டிங் தான் அது. இதில் வந்துட்டு முதல்ல நான் நன்றி தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய அண்ணன் தான். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட கையில் காசு இல்லை, கிளைண்ட்டிட்ட காசு வாங்கி தான் கட்டவே ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து நல்ல பெரிய ஹை ப்ரொஃபைல், அவர் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாரு. அந்த கார்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ வச்சுக்கிட்டா, எனக்கு எதுக்கு, நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிற, நீ வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டை கொடுத்தாரு. அது இல்லாமல் எனக்கு எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுமோ அப்போல்லாம் பர்சனல் லோன் போட்டு கொடுத்தாரு. எல்லா ஹெல்ப்புமே உதவி பண்ணி எனக்கு வந்துட்டு இன்ஸ்பைரிங்காக இருந்தது எங்கள் அண்ணன் தான். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் குடும்ப நண்பர், எங்கள் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் மணி அண்ணா. நாங்கள் கஷ்ட காலத்தில் அவர் தான் எங்கள் ஃபேமிலிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார் அவர். அப்புறம் வந்துட்டு கமிஷனர், யூனியன் ஆஃபீஸ் கமிஷனர் அவர் பாஸ்கர் சார். அவர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர். என்னை 2003 எனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று வரை அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு முதலில் வீடு கட்ட வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் தாமோதரன், என்னுடைய முதலில் வீடு வாங்கி இப்ராஹிம் பாய் அவர்கள், முதலில் எனக்கு இடத்தை கொடுத்த எழில் பாண்டியன் அவர்கள், என்னுடைய பெரிய ப்ராஜெக்டுக்கு இடம் கொடுத்து உதவிய SSR ஃபேமிலி அவர்கள், எனக்கு முதல் கடை வாடகை கொடுத்த சந்திரகாசன் அவர்கள், டாக்டர் பாஸ்கரன் IAS அவர்கள், நான் சொந்த வீடு கட்ட எனக்கு முதல் இடம் கொடுத்த பழனி அவர்கள், நான் சொந்தமாக ஆஃபீஸ் கட்ட சொந்தமாக இடம் கொடுத்த ரவி தலைவர் அவர்கள், எங்கள் கிட்ட மோர் தென் 1 ப்ராஜெக்ட் வாங்கின அனைத்து கிளைண்ட் வெல்விஷர்ஸ், என்னுடைய கம்பெனியினுடைய முதல் ஸ்டாஃப் அமுதன், குணா, ஜெயந்தி, ராஜ்குமார், இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்கிட்ட முதல்ல வேலை செஞ்ச மேஸ்திரி ராஜா, மாரி, முத்து மேஸ்திரி, சித்தால், லில்லி, ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி என்னுடைய நண்பர் KP கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் K பிரபு, என்னுடைய நண்பன் முகுந்தன், பூபதி, செந்தில், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி இன்வெஸ்டரை பற்றி இங்கே நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். கோவிட் காலத்துலலாம் நான் வட்டி கொடுக்கணும்னு எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி கேட்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ரெக்கார்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் எனக்கு ஃபோன் போட்டு, சார் நீங்கள் உடம்பை பார்த்துங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு பேக்ரவுண்டாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா இன்வெஸ்டருமே எனக்கு வந்துட்டு நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டர் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் கோவிட் டைம் முடிஞ்ச அப்புறம் கூட ஒரு வருஷம் என்கிட்ட வட்டி வாங்காமலாம் இருந்தாங்க. வேணாங்க, நீங்களே வந்துட்டு தொழிலை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி நல்ல மனிதர்களெல்லாம் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராயல் லேண்ட் டெவலப்பர்ஸ் இப்போ கேளம்பாக்கத்தில் 35 ஃப்ளோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய சேர்மேன் அசோக் விக்ரம் சார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு வந்துட்டு என்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் தரக்கூடிய ஜோன்ஸ் ஃபவுண்டேஷன் உரிமையாளர் ஜோன்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த பேங்கர்ஸ், கன்சல்டன்ட், மீடியேட்டர்ஸ், சப்ளையர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய மாமா தங்கவேல் அவர்கள், பரமானந்தன் மாமா அவர்கள், தீபலிங்க மாமா அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், எனக்கு அப்பா இல்லாத குறையை என்னுடைய மாமனார் அவர்கள் சிறந்த முறையில் என்னுடைய அப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு. என்னுடைய மாமனார் திரு SRS சம்பத்ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே இந்த வெற்றியை வந்து நான் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அடுத்ததாக ஆனந்தன் செல்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உழைப்பிலும் என்னுடைய உழைப்பில் நம்பிக்கை வைத்து எனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் எனக்கு அனைத்து உதவிகளை செய்து கொண்டிருக்கும் சோழிநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அரவிந்த் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய வாடிக்கையாளர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
என்னுடைய மனைவி, குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. Let's all give a huge round of applause.